ரிச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டபுள் ஹெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இனிமா இதெல்லாம் ரொம்ப சொல்லுவோம். எல்லாமே வந்து இந்த எதில் ஒரு லீனியர் ஆங்கிள் சொல்லுவாங்க, தெரியலன்னு பரவாயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினுக்குள்ள இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மைனூட் காம்போனன்ட்ஸ். இன்ஜினில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து மைனூட் ஸ்பேர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ள நம்ம ஹேண்ட் அப்படி ஏதாவது நம்ம கையை உள்ள விட்டு எதுவுமே நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் கிட்டத்தட்ட ஏதாவது காம்போனன்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும், அதை ரெண்டையும் டைப் பண்ணியிருப்பாங்க. சரி, அப்படி டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்கேனர் வந்து உள்ள வந்து நம்ம வச்சு ஈஸியாக நம்ம டைப் பண்ணுவோம். இதே ரிச்சிங்கிறது ஒரு இதாவது ஹைட்டாக இருக்கும், அந்த இடத்துல வந்து ரிச்சு போட தான் டைப் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அப்படி புரியல எப்படின்னு எனக்கு ப்ராசஸ் அது தெரியல அப்படின்னா நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது வந்து உன்னுடைய எல்லா வீட்லையும் சைக்கிள் இருந்தாலும் சரி, அல்லது எல்லா பேரும் எல்லாரும் டூ வீலர் ஜஸ்ட் எடுத்து ஏதாவது ஒரு போட்டு விட்டு கல்வி சரியா. அதே மாதிரி எந்த டைரக்ஷன்ல வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ரெண்டு டைரக்ஷன் இருக்கும். நெட்டு போல்ட் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல பண்ணாங்கன்னா தான் யூஸ் ஆகும். எப்படின்னா ஒன்று கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஒரு சில இடத்துல வந்து நெட்டு போல்ட்லாம் வந்து நம்ம ரெண்டு யூஸ் பண்ணுவோம், டபுள் யூஸ் பண்ணுவோம், ரெண்டு யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவோம், டபுள் ஆட்டும் ரெண்டு ரெண்டு டூல்ஸுமே வந்து ஒரு இடத்துல ஒரு வெஹிக்கிள் கண்டிப்பாக ரெண்டு இருந்தால் மட்டும்தான் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு பண்ணி அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ், அதாவது கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெஹிக்கிளுக்குமே புரியுதா, எல்லா வெஹிக்கிளுக்குமே ரிச்சும் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனா தான் ஒரு நெட்டோ ஒரு போல்ட்டோ அல்லது எனி எதா வேணாலும் எடுத்துக்கும். அது நம்ம தான் யூஸ் பண்ண முடியும். இது அதாவது இதெல்லாம் வந்து எதுக்கு இதில் வரும், இதெல்லாம் நம்ம எதுக்கு எதுக்கோசம் இதை சொல்லணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸில் வரும். எப்படி மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம். எப்படின்னா எல்லா ஸ்பேனர்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோம் 19, 20 ஒரு நம்பரிங் இருக்கும் பார்த்துருக்கியா, 10, 12, 20, 22, 23, 26 அந்த மாதிரி 8, சமயம் அந்த மாதிரி வந்து ஒரு சில நம்பரிங்லாம் இருக்கும். சரி, அது என்ன பர்பஸ் கொடுத்துருக்காங்க, சரி ஓகே சார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சைஸ் எடுத்துக்கோம். இப்போ 21, 22 சாரி 20, 22 எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டு நம்பரையும் தான் இருக்கும், 21, 22 ஒன்று. இப்போ இந்த 20 என்ன பண்ணும், 22 என்ன பண்ணும், அதாவது நெட்ஃபிளிக்ஸ்லாம் பண்ணிக்காத 20 22 வரையும் இருக்கக்கூடிய எல்லா சைஸ் போல்ட்டும் நம்ம அந்த ஸ்பேனர் வச்சு யூஸ் பண்ணணும். ஒன்று. அந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ஸ்லிப் காஜஸ் அப்படின்னு சொன்னோம். அது எப்படி இருக்கும், அதோடைய சைஸ், அதோடைய ஷேப்பு, ஸ்லிப் காஜஸ் ஷேப்பு ரெக்டாங்குலர் இருக்குமா, லேப்ல பார்த்துருக்க ஸ்லிப் காஜஸ் அது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். அது எல்லாமே மைனூட்டா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். மைனூட்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா பளிச்சு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும். கோல்டு மாதிரி இருக்காது, சில்வர் கலர் இருக்கும். ஆனால் வந்து அப்படியே பளிச்சுன்னு வந்து அவங்க மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே. இப்போ அந்த ஸ்லிப் காஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். ஓகேங்களா. இப்போ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஸ்மாலர் சைஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் 20 ஒரு சைஸ் எடுத்துக்கோம். இப்போ ஒரு நோட் ஒரு நெட்டோ போல்ட்டோ ரிலீஸ் பண்ணிருக்கோம், நம்ம அதை யூஸ் பண்ணிடுறோம், டைப் பண்ணிடுறோம். இதே வந்து அது 21 சைஸ் போல் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்பேனர் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா ஸ்லிப் ஆகுமா, ஸ்லிப் ஆகும், ஸ்லிப் ஆகுறதுக்கு பதிலாக ஸ்லிப் ஆகும் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு அது வந்து ஸ்பேனர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்லிப் காஜஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, ஸ்லிப் காஜ் யூஸ் பண்ணுறோம். அந்த சைஸ் வந்து போட்டு ஸ்பேனரும் நெட்டோ போல்ட்டோ வந்து அந்த டைட்டாக வந்து கேப் ஃபில் பண்ணாங்க. கேப் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது சொல்கிறோம். புரியுதா, பார்த்தீங்கன்னா ஸ்பேனரோ நெட்டோ ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது அந்த ஸ்லிப் காஜஸ் என்ன பர்பஸ் பண்ணா, ஐ மீன் என்னென்ன சைஸ்ல இருக்கு அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் மூலியமும் பண்ணலாம் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 500, 2000 எம்எம்லாம் போகிறோம் அப்படின்னா